ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தை தீர்த்து வைத்து சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் ஆடி கிருத்திகை பற்றி இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். முருகனுக்கு உகந்த நாட்களாக சொல்லப்படுவது சஷ்டி, கிருத்திகை உள்ளிட்ட நாட்கள். இதில் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் ஓரிரு மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் ஆடி கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பதே நல்லது. அதிலும் ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருந்தால் கர்ம வினை, செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். திருமண தடை நீங்கும். இப்படி மாதந்தோறும் வரக்கூடிய விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் ஆண்டில் 3 கிருத்திகை தினத்தில் விரத வழிபாடு செய்து முருகனை வழிபடலாம். இந்த நாளில் மேற்கொள்ளப்படும் விரதம் அனைத்து கிருத்திகை நாட்களிலும் விரதம் மேற்கொண்ட பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, தை கிருத்திகை என 3 கிருத்திகைகள் முக்கோடி கிருத்திகைகள் என அழைக்கப்படுகிறது. ஆடி கிருத்திகை நாளில் சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகப்பெருமான் கார்த்திகை பெண்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டார். அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் 6 பேரும் கார்த்திகை நட்சத்திரங்களாக மாறியிருக்க அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபடும் வழக்கம் ஏற்பட்டது. வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் உடனடி தீர்வு கிடைக்க முருகப்பெருமானை ஆடி கிருத்திகை அன்று தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும். முதலில் வீட்டையும் பூஜை அறையையும் முழுமையாக துடைத்து சுத்தம் செய்து பூஜையறையில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து அருகோண கோலமிட்டு நெய் தீபம் ஏற்றி பழங்களை நிவேதனம் வைத்து கந்தசஷ்டி கவசம் அல்லது ஷண்முக கவசத்தை படிக்க வேண்டும். விரதத்தை காலையில் தொடங்கி அன்றைய நாள் முழுவதும் ஓம் சரவண பவ ஓம் என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருந்து மாலையில் 6 மண் அகல் தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். வேண்டுதலை முருகப்பெருமானிடம் மனமுருகி சொல்லி கந்தசஷ்டி கவசத்தை உச்சரித்து முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்வது பல மடங்கு பலனை தரும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். இறுதியாக முருகப்பெருமானுக்கு தீப தூப கற்பூர ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து இறைவனுக்கு நிவேதனமாக வைத்த பிரசாதத்தை முதலில் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மேலும் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறலாம். நேயர்களே, இன்று ஆடி கிருத்திகை விரதம் பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி.